ஒவ்வொரு நாடும் வலிமைமிக்க நாடு என்பதை நிரூபிக்க விளையாட்டு மூலம் தான் இப்போ யாரும் சண்டை போடுறது கிடையாது. The help of SRM, I hope to make India proud. I hope to make all of you here proud. This is the only institution in India concentrating so much in the sports and game events. இந்த பேரண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி பசங்களை தேர்த்துறத காலெல்லாம் போயிடுச்சு. உங்க கேம் உங்க ஹீரோ யாரு? டாபிகா ஸ்போர்ட்ஸ்க்குள்ள வந்து பாரு, மனசு சிக்ஸர் அடிக்கும். இது நம்ம கிரவுண்டு மச்சே. ஹாய் கைஸ், பாய்மர படகு போட்டியில் 2வது முறை ஒலிம்பிக்கில் செலக்ட் ஆகிருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சார்ந்த எஸ்ஆர்எம் காலேஜினுடைய செல்லப்பிள்ளை நேத்ரா குமணன் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா, உற்சாக விழா வந்து எஸ்ஆர்எம் காலேஜ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஹபிகோ ஸ்போர்ட்ஸ் நம்மளே இன்வைட் பண்ணியிருந்தாங்க, இங்கே வந்திருக்கோம். ஸோ நேத்ரா குமணன் அவர்களை வந்து நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம், இங்கே என்னென்ன நடக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ். எஸ்ஆர்எம் காலேஜ் காட்டாங்குளத்தூர் டைரக்டர் ஸ்போர்ட்ஸ் மோகனகிருஷ்ண சார் தான் நம்ம கூட இருக்காரு. ஸோ இங்கே வந்து ஒரு சூப்பரான செமையான ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. அந்த ஃபங்க்ஷனை பற்றி தான் இப்போ கேட்க போகிறோம். சார், இங்கே என்ன ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு? ஒலிம்பிக்ஸில் 2 முறை தேர்வு செய்யப்பட்ட நேத்ரா குமரனுக்கு பாராட்டு விழா. ஒவ்வொரு நாடும் வலிமைமிக்க நாடு என்பதை நிரூபிக்க விளையாட்டு மூலம் தான் இப்போ யாரும் சண்டை போடுறது கிடையாது. அந்த ஒலிம்பிக் போட்டியில் முதல் முறை பங்கேற்பதே வரலாற்று சிறப்புமிக்கது. 2வது முறையாக நேத்ரா குமரன் பங்கேற்பது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறது. அதேபோல் ஒரு கல்லூரி, ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவி இந்தியாவிலே இவர் மட்டும்தான் என்று எஸ்ஆர்எம் சார்பாக நாங்கள் கூறிக்கொள்வதில் மிக மிக பெருமிதம் கொள்கிறோம். But I have to say I could not have done it without the support and the help and the guidance of SRM and everybody here. Even through COVID, they helped me online, they helped me with my schedule, they allowed me to do exams in periods that I didn't have important races. So even now they allow me to miss my exams to attend the qualification event. This is the only institution in India concentrating so much in the sports and game events. It's been definitely a long journey with a lot of ups and downs, a lot of disappointments, a lot of success. And now with the help of SRM, I hope to make India proud. I hope to make all of you here proud. And I hope that all of you are inspired just to not let anything stop you from going after anything that you want to do. So thank you so much again for coming. Nandri. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹலோ, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ. உங்களோட தமிழே வந்து அழகாக இருக்குது. நீங்கள் தமிழ் பொண்ணா? நான் தமிழ்நாடுலேருந்து, சென்னையிலேருந்து தான். நான் ரொம்ப டைம் யூரோப்பில் இருக்கிறேன். ஸோ அவ்வளோ ப்ராக்டிஸ் இல்லை, ஆனால் ட்ரை பண்ணுறேன். யா, ஓகே. சரி, எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் இருந்தும் வந்து நீங்கள் இது பாய்மர படகு இந்த ஸ்போர்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இந்த பேரண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி பசங்களை தேர்த்துறத காலெல்லாம் போயிடுச்சு. பசங்க வந்து தே டிசைட், நான் இதுதான் பண்ணுவேன் அப்படின்றாங்க. சின்ன வயசுலேருந்து நிறைய சம்மர் கேம்ப், நிறையா கிளாஸஸ்லாம் போட்டாங்க. ஸோ ஒரு சம்மர் தமிழ்நாடு சேலிங் அசோசியேஷன்லேருந்து ஒரு சம்மர் கேம்ப் போட்டாங்க. ஸோ அந்த 1 வீக் நான் பண்ணேன். அப்புறம் தம்பி அடுத்த வாரம் எடுத்துகிட்டு போனேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்லா வீக்கெண்ட் அங்கே தான் இருந்தோம். ஆக்சுவலாக அப் டு அ லெவல் வேர் ஷி வாஸ் இந்த நேஷ்னல் லெவல் வரைக்கும் பெருசாக ஸ்பெண்டிங்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவங்க சேலிங் அசோசியேஷன் இருக்குல்ல, தமிழ்நாடு சேலிங் அசோசியேஷன்,
அவங்களே போட்டுக்கு ரெண்ட்டு பேஸில் கொடுத்துருவாங்க. தமிழ்நாடு செயிலிங் அசோசியேஷன் செக்ரட்டரி நில்மா மேம் நம்ம கூட இருக்காங்க. அதே மாதிரி அருணாச்சலம் சார் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஓகே மேம், இந்த செயிலிங்கை பற்றி சொல்லுங்கள். சேலிங் இஸ் அ ஸ்போர்ட். அது பாய்மர கப்பல்னு சொல்லுவாங்க. அது கடலில் பண்ணுறலாம். சென்னையோட தமிழ்நாடுக்கு அவ்வளோ நீட்ட கடல் இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணுறதுக்கு there is a sailing club which started in 2002 by a few sport loving members. We had started off with about probably say 4 or 5 members as sailors. Currently we have about 35 student members who are sailors, yeah. And we are very proud to say that we have produced a lot of national champions and international sailors and Asian medalists and Olympians. Netra Kumanan, Varun Thakkar, Ganapati, all of them have attended their Olympics. Netra has gone one step ahead to do her second representation at the Olympics for the laser class. என் பொண்ணுக்கு என்னன்னா படிப்புலேயும் ரொம்ப ஆசை இருந்தது. ஸோ அங்கே தான் வந்து எஸ்ஆர்எம் ஹெல்ப்ட். அவங்க வந்து எக்ஸாம் ஷெட்யூல் பண்ணுறது முதற்கொண்டு நிறைய சமாச்சாரத்தில் தே ஹெல்ப். அண்ட் அதனால தான் ஷி வாஸ் ஏபிள் டு கம்ப்ளீட் ஹர் பி மெக்கானிக்கல். அவங்க டே ஒன்லேருந்து நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் சென்னையிலே பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் கோவிட் வச்சு குவாலிஃபிகேஷன் டைம், இம்பார்ட்டன்ட் இவெண்ட் டைம்லாம் அவங்க எனக்கு டைம் கொடுத்தாங்க டு ப்ராக்டிஸ், டு ட்ரெயின். ஸோ அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ இந்த ஈவெண்ட் கூட ஹோஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் ரொம்ப தேங்க்ஃபுல். உன் கன்வீனியன்ஸ்க்கு, உன் டைமுக்கு, உன் ஷெட்யூலுக்கு நீ படி, எக்ஸாம் எழுதுன்னு அது பெரிய சப்போர்ட். ஃப்ரீடம் வந்து பெரிய சப்போர்ட். பயங்கர ஃப்ளெக்சிபிள். என்ன பயங்கர ஃப்ளெக்சிபிள். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இப்போ நீங்கள் ஒரு சேர்மன் பேசினது கேட்டிங்க. அவங்க ரத்தத்தில் இருக்குன்றாருல, அந்த மாதிரி தே வாண்ட் டு ஹெல்ப் ஸ்போர்ட்ஸ். அது இருக்கிறச்ச அதெல்லாம் தான் வெளிப்பாடாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒலிம்பிக்கில் தங்கம் வின் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க? ஐ திங்க் திஸ் டைம் லாஸ்ட் டைமோட எனக்கு தெரியும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அந்த கிராண்டியர். அப்புறம் நான் இந்த டைம் நான் வென்யூ பார்த்துருக்கேன். ஸோ நாங்கள் நிறையா ட்ரெயின் பண்ணுறேன். இப்போ கூட போகிறேன் ட்ரெயின் பண்ணுறதுக்கு. ஸோ ஐ திங்க் நான் ரொம்ப எக்ஸைட்டட். நான் மேக்ஸிமம் எய்ம் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். நேத்ராவை பொறுத்த மட்டும் வந்துட்டு அவங்களோட ஆரம்ப காலம் வந்து தமிழ்நாடு செயிலிங் அசோசியேஷன் தான். இங்கே தான் வந்து அவங்க குழந்தையாக இருந்தப்போ வந்துட்டு செயிலிங் கற்றுக்கிட்டு ஆரம்பித்து இதிலேருந்து வந்தக்கூடிய எங்களோட குழந்தை அவங்க வந்துட்டு இந்த லெவலுக்கு 2வது முறையாக வந்து ஒலிம்பிக்கு தேர்ச்சி பெற்று ஒலிம்பிக்கில் போய் அவங்க வந்து கலந்து கொள்ள போகிறாங்கன்றது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி, பெரிய சந்தோஷம். ஆனால் அவங்க மெடல் எடுப்பாங்கன்றதுல ரொம்பவும் வந்து உறுதியோடு இருக்கும். நாங்கள் கண்டிப்பாக அவங்க மெடல் எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேங்க. கேட்ட கொஸ்டின் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக அழகாக ஆன்சர் பண்ணீங்க. லாஸ்ட்டாக ரேபிட் ஃபயர் ரவுண்ட் ஒரு ஜஸ்ட் ஒரு 10 கொஸ்டின்ஸ் மட்டும். திஸ் ஆர் தட், இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆன்சர் சொன்னால் போதும். ஃபுட் ஆர் மேக்கப்? ஃபுட். ட்ராவல் ஆர் ஸ்லீப்? ஸ்லீப். மணி ஆர் ஸ்போர்ட்ஸ்? ஸ்போர்ட்ஸ். மூவி, டெலிவிஷன்? டிபெண்ட்ஸ் ஆன் த மூட், பட் மூவி. விஜய், அஜித்? விஜய். தோனி, விராட் கோலி? தோனி. கிரிக்கெட் ஆர் அதர் கேம்ஸ்? அதர் கேம்ஸ். நயன்தாரா, த்ரிஷா? நயன்தாரா. இந்தியா, பாரிஸ்? இந்தியா. ரொனால்டோ, மெர்சி? ரொனால்டோ. யா, தேங்க்யூ ஸோ மச். பட்டுன்னு சொல்லி ஷார்ப்பாக அடிச்சிருக்கீங்க. ஸோ இந்தியாவோட கனவை வந்து நீங்கள் நனவாக்கிறீங்க. எஸ்ஆர்எம்க்கு வந்து ஒரு பெருமை சேர்த்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு பெருமை சேர்த்தாரு. அபிகோ ஸ்போர்ட்ஸ் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அபிகோ ஸ்போர்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் ரொம்ப ஆனர், ரொம்ப தேங்க்ஃபுல். தேங்க்யூ. யா, தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. யா, தேங்க்யூ.
இந்த ஈவெண்ட்டும் ரொம்ப ஜாலியாக மாசாக கிளாஸாக இருந்துச்சு. நேத்ரா குமணன் அவர்கள் பாய்மர படகு போட்டியில் போயிட்டு தங்கம் வின் பண்ணி தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் எஸ்ஆர்எம் காலேஜுக்கும் பெருமை வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. அபிகோ ஸ்போர்ட்ஸ் சார்பாக ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எஸ்ஆர்எம் காலேஜுக்கு மிக நன்றியை சொல்லிட்டு இதோட நான் கிளம்பிக்கிறேன். மறக்காமல் அபிகோ ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் நிறைய திறமையாளர்களை வந்து இன்டர்வியூ எடுத்து நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருப்போம். ஓகே, பாய்.